இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை உடன் பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வருகை தந்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வருகை தந்திருக்கிறார். அது குறித்தான காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ். அங்கு எல் முருகன் போலீசாருடன் வாக்குவாதம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். என்ன நடக்கிறது, விவரங்கள்? நிச்சயமாக, அதாவது இன்று மதுரை வருகை தந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்துள்ளார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் முடித்த பிறகு மலைமேல் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு செல்ல போவதாக அறிவித்த நிலையில் மலையின் கீழ் காவல்துறை கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அதனால் இயக்கமாகவோ அரசியல் ரீதியாகவோ கும்பலாக யாருமே மலை மேல் ஏறக்கூடாது என கட்டுப்பாடுகள் ஏற்கனவே விதிக்கப்பட்ட நிலையில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் வருகை தந்ததால் காவல்துறையினர் மலை மீது உள்ள நுழைவாயில் முன்பு தடுப்புகள் அமைத்து நிறுத்தினர். இதனால் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அதைத் தொடர்ந்து தற்போது 5 பேருக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது. 5 பேருக்கு மேற்பட்டோர் திரும்பி உள்ளே செல்ல முற்பட்டதால் மீண்டும் தடுத்து நிறுத்தப்பட்டதால் தற்போது எல் முருகன் மட்டும் மலைமேல் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சாமி தரிசனம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல இணையமைச்சர் எல் முருகன் வருகை தந்தார். அப்பொழுது மேலே செல்ல அனுமதி இல்லை என்று முன்னதாக சொல்லப்பட்டது. போலீசாருடன் எல் முருகன் வாக்குவாதம் செய்த நிலையில் கூட்டமாக செல்ல போலீசார் அனுமதி மறுத்ததால் அவர் வாக்குவாதம் செய்தார். தற்பொழுது பாஜகவினர் 5 பேருடன் திருப்பரங்குன்றம் மலைக்கு எல் முருகன் சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வருகை தந்த நிலையில் கூட்டமாக செல்ல அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் போலீசாருடன் அவர் வாக்குவாதம் செய்தார். அதனைத் தொடர்ந்து பாஜகவினர் 5 பேர் மட்டும் திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டு அவர் அங்கு சென்று கொண்டிருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ். முன்னதாகவே இந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல முன்னதாகவே அனுமதி மறுக்கப்பட்டது. அங்கு போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டு இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது போலீசார் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? 5 பேர் மட்டும் அங்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டு விட்டார்களா? பாஜகவினர் என்ன சொல்கிறார்கள்? நிச்சயமாக, அதாவது திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் விஸ்வரூபம் எடுத்து சற்று ஓய்வு பெற்ற நிலையில் திருப்பரங்குன்றம் மலை மேல் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயம் செல்வதற்கு தொடர்ந்து கட்டுப்பாடுகளானது விதிக்கப்பட்டு மலை மீது தனிநபராகவோ சாமி தரிசனம் செய்வதற்காக யார் வருகை தந்தாலும் அவர்களது அடையாள அட்டை ஏதேனும் அடையாள அட்டையை காண்பித்து அவர்கள் இங்கே உள்ள பதிவேட்டில் பதிவு செய்த பின்புதான் அனுமதிக்கப்படுவார்கள். அதற்கு முன்பாகவே கட்சி ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ இல்ல இயக்கங்கள் ரீதியாகவோ யாரும் 5 பேருக்கு மேல் செல்லக்கூடாது என காவல்துறையினர் கட்டுப்பாடானது விதிக்கப்பட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து இன்று திருப்பரங்குன்றம் கோவில் சாமி தரிசனம் செய்துவிட்டு வருகை தந்த எல் முருகன் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மலைமேல் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்வதற்காக செல்ல முற்பட்ட பொழுது காவல்துறையினர் அவருடன் வந்த பாஜக நிர்வாகிகள் அதிக அளவு இருந்ததால் தடுத்து நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து பேச்சுவார்த்தையானது நடைபெற்று 5 பேர் மட்டும் செல்வதற்காக அனுமதியானது காவல்துறையில் வழங்கப்பட்டன. ஆனால் நிர்வாகிகள் அவருடன் செல்ல வேண்டும் என 5க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் செல்ல வேண்டும் என பாஜக நிர்வாகிகள் கூறியதால் காவல்துறையினர் மீண்டும் தடுத்து நிறுத்தினர். அதைத் தொடர்ந்து தற்போது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் அவருடன் மதுரை மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம் மற்றும் மாநகர் மாவட்ட தலைவர் ஆகியோருடன் தற்போது மலை மீது சென்று கொண்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.